ಗಣ ಭವ ಸರಿ ರಿ 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 ಪಿಣ ಭವ ಸರವಣ ವೀರ ನಮೋ ನಮ ಲಿ ಭವ ಸರವಣ ನಿರ ನಿರ ನಿರನ ವಸರ ಹನ ಭವರ್ಗ ರ ರ ರ ರ ಮುರುಗಾ ಮುರುಗಾ நில்லுங்கள். நீங்கள் இங்கிருந்து ஒரு தங்க தாமரையை கூட கொண்டு போக முடியாது. கந்தர்வரே, நாங்கள் இங்கே எங்கள் அன்னையரின் ஆணையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கிறோம். அதனால் நிச்சயம் இந்த தங்கத்தாமரைகளை கொண்டு செல்லத்தான் போகிறோம். பிள்ளைகளே, உங்கள் மன உறுதியை நான் பாராட்டுகிறேன். ஆனால் நீங்கள் எப்படி உங்கள் தாய்மார்களின் வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக இதை கொண்டு செல்வது கடமை என்கிறீர்களோ, அதே போல் இதை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. நான் அதற்காகத்தான் இங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறேன். அதனால் என்னோடு போர் புரிந்து என்னை தோற்கடிக்காமல் நீங்கள் இதை கொண்டு போக முடியாது. பிறகு ஏன் தாமதிக்க வேண்டும்? எங்களோடு போர் புரிய வாருங்கள். நாங்கள் இந்த தங்க தாமரையை சரியான நேரத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். வாருங்கள். சந்திரன் மறையப் போகிறான், சூரியன் உதிக்கப் போகிறான். ஆனால் நம் குழந்தைகள் இன்னும் வரவில்லையே. நாம் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜையை முறையாக நிறைவு செய்ய முடியுமா என்று தெரியவில்லையே. இல்லை இல்லை, அப்படி கூறாதே. இந்த முகூர்த்தம் தவறிவிடக் கூடாது. ஒருவேளை அவ்விதம் நேர்ந்துவிட்டால் நம் பிள்ளைகளின் ரௌத்திரம் குறையாது. அது மட்டுமல்ல, நம் கனவும் உண்மையாகிவிடும். வேண்டாம் வேண்டாம், நம்மால் அதை எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? நம் பிள்ளைகள் நிச்சயம் வந்து விடுவார்கள். ஆனால் இவ்வளவு தாமதமாகிறது என்றால் ஒருவேளை வரும் வழியில் அவர்களை வேறு யாராவது தாக்கி இருப்பார்களோ என்று பயமாக இருக்கிறது.
ஒருவரே. இப்போது நாங்கள் உங்களை தோற்கடித்து விட்டோம் என்பதை ஒப்புக்கொள்கிறீர்களா? இந்த தங்கத்தாமரையை நாங்கள் எடுத்துச் செல்லலாமா? பிள்ளைகளே, நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அற்புதமான ஆற்றல் படைத்தவர்கள் என்பதை புரிந்து கொண்டேன். ஆனாலும் என்னை தோற்கடித்து விட்டதால் மட்டும் நீங்கள் தங்கத்தாமரையை பெற்றுவிட முடியாது. ஏன் முடியாது? இதோ நான் போய் எடுத்து வருகிறேன். ஓஹோ, இதனால் தான் அவ்விதம் கூறினீர்களா? ஆனால் பொய்கையில் காலை வைக்காமல் தாமரையை எடுக்கலாம் அல்லவா? பரமேஸ்வரியே, சிவபுத்திரரே, பரமேஸ்வரரே, ஈஸ்வரனே, ஈஸ்வரியே. சுவாமி, என்னவாயிற்று? ஏன் நீங்க நின்று விட்டீர்கள்? பார்வதி, சரவண பொய்கை அருகில்தான் இருக்கிறது. எந்த நேரத்திலும் நீ உன் மைந்தனை பார்க்கலாம். அப்படி என்றால் உங்கள் அனைவரையும் வழிநடத்தி நான் முன்னே செல்கிறேன். அப்பொழுதுதான் என் மகனை நான் முதலில் சந்திக்க முடியும். அதுதான் உன் விருப்பம் என்றால் அப்படியே செய். தாய் பார்வதி தன் மகனை இன்னும் பச்சை குழந்தையாகவே எண்ணிக்கொண்டு கையில் ஏந்திக் கொள்ளும் ஆர்வத்துடன் செல்கிறார். ஆம், எனக்கும் அதுதான் கவலையாக இருக்கிறது. குழந்தையை காணும் ஆர்வத்தில் செல்பவர் அவர்கள் அங்கு இளம் சிறார்களாக ரௌத்திரகரமான வீரர்களாக இருப்பதைக் கண்டு என்ன செய்வார்? இது என்ன சங்கடம்? எதை பற்றி சொல்கிறாய்? அங்கே பாருங்கள், பார்வதி தேவி குழந்தையை பார்க்க வேண்டும் என்று ஆவலோடு மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறார். பிரம்ம முகூர்த்தம் தொடங்கிவிட்டதே. சூரிய உதயத்திற்கு முன் குழந்தைகள் வராவிட்டால் பிரம்ம முகூர்த்தம் கடந்து விடுமே. அப்படி நடந்தால் நாம் செய்த பூஜை பலனில்லாமல் போய்விடுமே. ஏன் இப்படி பேசுகிறாய்? நம்பிக்கையை இழந்து விடாதே. அவர்கள் சரியான நேரத்திற்கு வந்து விடுவார்கள். நாம் தொடர்ந்து பூஜை செய்வோம். இவையெல்லாம் என்னால் நடக்கவில்லை. எனக்கும் மேலாக இந்த பொய்கையையும் தங்க தாமரையையும் பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்றிருப்பவர் இதை செய்திருக்கிறார். இப்போது நாம் என்ன செய்வது? இந்த தங்கத்தாமரையை நாம் எப்படி கொண்டு செல்வது? விடியும் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறதே. ஆமாம், நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறது. சந்திரன் மறைந்து சூரியன் உதிக்கும் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது.
அதற்குள் நாம் எடுக்காவிட்டால் இந்த தங்கத்தாமரை மறைந்துவிடும். நம் அன்னையர் செய்யும் பூஜை பலனில்லாமல் போய்விடும். இல்லை, நான் அப்படி நடக்க விட மாட்டேன். இப்பொழுதே பாருங்கள். போற்றி 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 முருகா போற்றி 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 ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி நவரத்தம் பட்ட நற்சீராவும் இரு தொடையழகும் இணை முழந்தாடும் திருவடியதனில் சிலம்பொலி முழங்க வேலவன் சீக்கிரம் வருக சரவண பவனா சடுதியில் வருக சரவண பவனா சடுதியில் பிள்ளைகளே, உங்கள் திறமைக்கு நான் தலைவணங்குகிறேன். இத்தகைய சாதனையை புரிந்த உங்களுக்கு ஒரு வரம் தர விரும்புகிறேன். வேண்டுவதை கேளுங்கள். கந்தர்வரே, உங்கள் காவலில் உள்ள இந்த தங்கத்தாமரையை நாங்கள் பெற்றோமே, அதுவே எங்களுக்கு தரப்பட்ட வரமாகும். எங்களுக்கு எங்கள் அன்னையர்கள் தரக்கூடிய வரங்களே போதும், வேறெதுவும் தேவையில்லை. நாம் இங்கிருந்து உடனடியாக புறப்பட வேண்டும். இல்லாவிட்டால் பூஜைக்குரிய முகூர்த்தம் கடந்துவிடும். அவர் தன்னுடைய கடமையை தானே செய்தார். அதனால் அவரை விடுவிப்பதுதான் முறை. சரவண பவனா சடுதியில் வருக சரவண பவனா சடுதியில் அஜமுகி, அஜமுகி, அஜமுகி. சம்போ மகாதேவா சர்வேஸ்வரா, சம்போ மகாதேவா சர்வேஸ்வரா, சம்போ மகாதேவா சர்வேஸ்வரா, சம்போ மகாதேவா சர்வேஸ்வரா. யார் இவர்கள்? எங்கு செல்கிறார்கள்? ஹரஹர மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா. முனிவர்களும் ரிஷிகளும் பரமனின் துதிப்பாடிக்கொண்டு எங்கு செல்கிறார்கள்? நில்லுங்கள்! என்ன
பகலில் வெட்ட வெளியில் அந்த பரமனையும் பார்வதியையும் போற்றி துதிக்கிறீர்கள். நாங்கள் சிவபுத்திரனை காண சென்று கொண்டிருக்கிறோம். சிவதரிசனம் பெறச் செல்லும் எங்களை யாராலும் தடுக்க முடியாது. யாராலும் தடுக்க முடியாதா? என்னால் தடுக்க முடியும். இந்த தாரகாசுரனால் தடுக்க முடியும். ஒருவரும் இங்கிருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. போக விடாமல் தடுக்கலாம். ஆனால் இத்தகைய செயலால் உன் உயிர் போகப் போகிறதே, அதை உன்னால் தடுக்க முடியாது. இன்று என் நிலையை தீர்மானிக்கும் உரிமை உன்னிடம் இருக்கிறது. ஆனால் என்றைக்கு இருந்தாலும் உன் நிலையை தீர்மானிக்கும் உரிமை அந்த சிவபுத்திரனிடம் இருக்கும் என்பதை மறந்து விடாதே. வாயை மூடு. அஜமுகி, தமிழ்க்கடவுள் முருகன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. ah
அதிசயம்! குழந்தைகள் இன்னும் வரவில்லை, தாமரை மலர் மட்டும் வந்துள்ளதே. அன்னை பராசக்தி நாம் நடத்திய பூஜையை ஏற்றுக்கொண்டாள். நம் பிள்ளைகளுக்கும் பூஜையின் பலன் பரிபூரணமாக கிடைத்துவிட்டது. அவர்கள் பெற்ற பயிற்சியும் கற்ற வித்தையும் முற்றும் பலனளித்து விட்டது. எப்படி கூறுகிறாய்? நம் பிள்ளைகள் இன்னும் வரவில்லையே. அவர்கள் வந்து விட்டார்கள். நாம் வளர்த்த பிள்ளைகள் தங்கள் தாயை தரிசித்து விட்டார்கள். எதை கொண்டு எவ்வளவு உறுதியாக கூறுகிறாய்? உங்களுக்கு அதை எப்படி விளக்குவதென்று எனக்கு புரியவில்லை. என் மனதிற்குள் தெரிகிறது. நம் பிள்ளைகளுக்கு அவர்களது தாய் கிடைத்து விட்டாள். என்ன இவள் இவ்வாறு கூறுகிறாள்? இவள் கூறுவது இதுவரை சரியாகத்தானே இருந்திருக்கிறது. நம் பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கிறது என்றால் அது நமக்கும் நல்லதுதானே. இப்படியே பேசிக் கொண்டிருந்தால் எப்படி? குழந்தைகள் எங்கிருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டாமா? விரைந்து வாருங்கள். अस्य श्रीचण्डीकवचस्य ब्रह्मा ऋषिः अनुष्टुप् छन्दः चामुण्डा देवता अङ्गन्यासोक्तमातरो बीजम् दिग्बन्धदेवतास्तत्त्वम् श्रीजगदम्बा प्रीत्यर्थे सप्तशती पाठाङ्गत्वेन जपे विनियोगः। चण्डिकायै मार्कण्डेय उवाच தாயே, கலைமகளையும் மலைமகளையும் தனக்குள் கொண்ட மலைமகளே, 1000 திருநாமம் கொண்டு 1000 திருக்கோயில்களில் நிலை பெற்ற தாங்கள் 1000 இதழ்கள் கொண்ட தாமரையை ஏற்று அருள் புரியும் திவ்ய மங்கள ரூபத்தைக் கண்டு மெய் சிலிர்க்கிறது. இது புதிய சகாப்தத்தின் தொடக்கம் என்று புரிகிறது. இந்த பிள்ளைகளை எப்படி வாழ்த்துவதென்றே புரியவில்லை. இவர்களால் தானே இத்தகைய தரிசனத்தை பெறும் பாக்கியம் கிடைத்தது. இன்று நான் அனைவருக்கும் வாக்களிக்கின்றேன். தேவி பராசக்தியின் இந்த அற்புத திருக்கோலத்தை எந்த குழந்தைகள் மன தூய்மையோடு துதித்து பூஜித்து வந்தாலும் பார்வதி அங்கு சென்று அவர்களுக்கு அருள்பாலிப்பாள். ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. கொண்டார் வேரியனே புலி தோலை அரை கசைத்து பின்னார் செஞ்சடை மேல் விழிர் கொன்றை அணிந்தவனே, மண்ணே மாமணியே மழப்படியுள் மாணிக்கமே, அன்னே உந்தை அல்லால் நீ யாரை நினைக்கிறே. இதென்ன அதிசயம்! இவர் புலித்தோலை அணிந்திருக்கிறாரே. அது மட்டுமல்ல, டமருகம் என்னும் உடுக்கையை வலது கையில் ஏந்தியிருக்கிறாரே. நீலகண்டம், கழுத்தில் பாம்பு, காதுகளில் குண்டலம்,
கழுத்தில் ருத்ராட்சம், உடலெங்கும் திருநீரு. இவற்றையெல்லாம் பார்க்கும்போது நம் அன்னையர் காட்டிய ஓவியத்தின் மகாதேவர் இவர்தான் என்று தெரிகிறது. அப்படியென்றால் அவரது இடபாகத்தில் நிற்கும் இவர் யார்? பார்வதி தேவி என்று நான் பார்த்தவுடனேயே புரிந்து கொண்டேன். ஏன், நாம் அனைவருமே அவரது அற்புத திவ்ய மங்கள ரூபத்தை தரிசித்தோமே. ஆம், இவரேதான். அம்மா, இந்த பிள்ளை எவ்வளவு அற்புதமாக பேசுகிறான். பேச்சு மட்டுமல்ல, பார்க்கவும் அழகாக தெரிகிறான். எவ்வளவு அழகான குழந்தைகள். சுவாமி, இங்குள்ள மற்ற பிள்ளைகள் யார்? இவர்களும் அவனைப் போலவே சமமாக தெரிகிறார்களே. அன்னை பார்வதிக்கு இவர்கள் எதற்காக தோன்றினார்கள் என்பது இதுவரை தெரியவில்லையே. அசுரரை அழிக்க அவதரித்தவர்கள் இவர்கள் என்றறிந்தால் அன்னையின் உள்ளம் என்ன பாடுபடும், எப்படி துடித்து போகும், அதை பற்றி நினைக்கவே முடியவில்லை. பிரபு, நான் என் குழந்தையை பார்க்க பல காலம் ஏங்கியதன் விளைவாய் எந்த குழந்தையை பார்த்தாலும் என் குழந்தையாகவே தெரிகிறது. இந்த குழந்தைகள் என்னை மிகவும் வசீகரிக்கிறார்கள். இப்போது கேட்பதற்கு பதில் சொல்லுங்கள். இதோ இங்கு நிற்கும் 6 பிள்ளைகளில் யார் என் மகன்? இவர்கள்தான் உன் குழந்தைகள். தங்களுக்கு எங்கள் குடிலில் பூஜை நிறைவேறிய மறுகணமே உங்களை நேரில் தரிசிக்கும் பாக்கியத்தை தந்துவிட்டார்கள் எங்கள் பிள்ளைகள். என்ன இது? இந்த கார்த்திகை பெண்கள் இப்போது வந்து ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறார்கள்? வெகு காலம் காத்திருந்து தன் மகனை காண வந்திருக்கிறார் தாய் பார்வதி. இவர்கள் ஏதாவது பேசி அவர்கள் கோபத்தை மூட்டி சாபத்திற்கு ஆளாகி விடுவார்கள் போல் தெரிகிறது. தமிழ் கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ் கடவுள் முருகன் தொடர்கிறது.
எங்களுக்கு எங்கள் குடிலில் பூஜை நிறைவேறிய மறுகணமே உங்களை நேரில் தரிசிக்கும் பாக்கியத்தை தந்துவிட்டார்கள் எங்கள் பிள்ளைகள். இதற்கு மேல் எங்களுக்கு வேறென்ன வேண்டும்? என்ன இது? இந்த கார்த்திகை பெண்கள் இப்போது வந்து ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறார்கள்? வெகு காலம் காத்திருந்து தன் மகனை காண வந்திருக்கிறார் தாய் பார்வதி. இவர்கள் ஏதாவது பேசி அவர்கள் கோபத்தை மூட்டி சாபத்திற்கு ஆளாகி விடுவார்கள் போல் தெரிகிறது. சுவாமி, இங்கு என்ன நடக்கிறது? இவர்கள் நம் பிள்ளைகள் என்று தாம் கூறினீர்கள். ஆனால் இந்த அறுவரும் இந்த பிள்ளைகள் அவர்களுடையது என்று கூறுகிறார்களே. இந்த பிள்ளைகளில் என் குழந்தை யார்? கலக்கம் வேண்டாம் தேவி. இந்த 6 குழந்தைகளுமே உன் குழந்தைகள்தான். நான் சிவபெருமானின் மைந்தனார். என் 6 முகங்களிலும் நெற்றிக்கண் உண்டு. 6ஆவதாக இருப்பதே அதோமுகம் என்பதை அறிவாயல்லவா? சுவாமி, நீங்கள் இவர்களை என் குழந்தைகள் என்கிறீர்கள். ஆனால் இவர்கள் 6 பேருமே இந்த பிள்ளைகள் தங்களின் குழந்தைகள் என்று கூறுகிறார்களே. பார்வதி, நான் கூறுவது சத்திய வாக்கென்பது உனக்கு தெரியாதா? அதன் உண்மையை இங்குள்ள தேவர்கள் அனைவருமே அறிவார்கள். வெள்ளியை போன்ற வண்ணம் கொண்டு நிலவொளியை பிரதிபலிக்கும் இவன் எமது சத்தியோஜாத முகத்திலிருந்து தோன்றியவன். உருவாக்குதலையும் கலை வடிவங்களையும் மனித வாழ்விற்கு வழங்குபவன். தங்கம் போல் சுடர்விட்டு சூரியனைப் போல் ஜொலிக்கும் இவன் எம் தற்புருட முகத்திலிருந்து தோன்றியவன். இருந்தும் இல்லாமலும் மறைந்தும் மறையாமலும் இருக்கும் வாழ்வின் நிலையை பிரதிபலிப்பவன். இரத்தச் சிவப்பாக இருக்கும் இந்த பிள்ளை எம் வாமதேவ முகத்திலிருந்து தோன்றியவன். அடியவரின் பொருட்களை அழியாமல் பாதுகாப்பவன். வைரம் போல் ஒளி வீசும் இந்த பிள்ளை எமது ஈசான முகத்திலிருந்து தோன்றியவன். வைரத்தின் மீது பாயும் ஒளி எப்படி ஊடுருவி மறுபக்கம் செல்கிறதோ அதுபோல வாழ்வில் சுகதுக்கங்களை ஊடுருவச் செய்து முக்தி நிலையை அடையச் செய்யும் ஜீவ ஜோதியாய் விளங்குபவன். கார்மேகம் போல கருத்திருக்கும் இந்த பிள்ளை எமது அகோர முகத்தின் அம்சமாவான். அதனால் தீயவர்களை அழிக்கும் தீயாக திகழ்பவன். நீல நிறம் கொண்ட இவன்
ஞானியர் மட்டுமே உணரக்கூடிய எம் அதோ முகத்தின் அடையாளமாவாம். உணர்வுகளைக் கடந்து உள்ளத்தின் மனசாட்சியாய் உயிர் நாடியில் இணைந்திருப்பவன். இவர்களை எங்களிடமே விட்டு விடுங்கள். நாங்கள் தான் இவர்களின் தாய்மார்கள். முன்பு மட்டுமல்ல, இப்போது மட்டுமல்ல, இனி எப்போதுமே நாங்கள் தான் இவர்களுக்கு அன்னையர்கள். தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. சுவாமி, என் மனதில் எழுந்த பல வினாக்களுக்கு தாங்கள் விடையளித்து விட்டீர்கள். இன்னும் ஒரே ஒரு சந்தேகம். கேள் பார்வதி. இவர்கள் எங்கே இவ்வாறு வளர்ந்து ஆளானார்கள்? இக்குழந்தைகளின் அவதார நோக்கமே இவர்களை இவ்வளவு விரைவாக வளரச் செய்தது. இயற்கையை தனக்கு கிடைத்த வரப்பிரசாதமாக எண்ணி இவர்களை வளர்த்தது என்றும் கூறலாம். இந்த பிள்ளைகள் உன்னுடைய பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள். இனி இவர்கள் நம்மோடுதான் இருக்கப் போகிறார்கள். இறைவா, இறைவா, இது என்ன நியாயம்? நாங்கள் பிறந்ததே இந்த பிள்ளைகளை பாதுகாத்து வளர்ப்பதற்காகத்தான் என்று நினைத்துக் கொண்டிருந்தோமே. நாங்கள் உயிர் வாழ்வதே இவர்களுக்காகத்தானே இறைவா. அவை அனைத்தும் இந்த ஒரே நாளில் இல்லாமல் போய்விடுமா? இவர்களை எங்களிடமிருந்து பிரிக்கத்தான் போகிறீர்களா? கார்த்திகை பெண்களே, நீங்கள் என் மைந்தர்களை எந்த அளவிற்கு கண்ணை இமை காப்பது போல் காத்து வளர்த்தீர்கள் என்பதை நான் அறிவேன். எமது கருத்தின்படியே நீங்கள் இவர்களை வளர்க்கும் பொறுப்பை ஏற்றீர்கள். ஆயுத பயிற்சி அளித்து அனைத்திலும் சிறந்தவர்களாக்கினீர்கள். ஆனாலும் இவர்கள் தங்கள் அவதார நோக்கத்தை நிறைவேற்ற இங்கிருந்து புறப்படத்தான் வேண்டும். வீரத்தின் வடிவாக வளர்க்கப்பட்ட இவர்கள் அதை வெளிப்படுத்த இங்கிருந்து செல்லத்தான் வேண்டும். அதனால் உங்கள் கடமைகள் முடிவு பெற்றதென்று அமைதியடையுங்கள். இமயவள்ளியே, எங்கள் இதயத்தில் வாழும் பார்வதி அன்னையே, தெய்வங்களின் தெய்வமான தாங்களே தாயின் பாசத்தால் தவிக்கிறீர்கள் என்றால் எளியவர்களான நாங்கள் என் செய்வோம்? நேற்று வரை எங்கள் அரவணைப்பில் இருந்த இவர்கள் இன்று முதல் இல்லை என்றால் அதை எப்படி எங்களால் தாங்கிக் கொள்ள முடியும்? நீங்களே கூறுங்கள், ஒரு தாயின் வலி என்ன என்பது உங்களுக்கு புரியாதா? இவர்களை பிரிந்து எங்களால் வாழ முடியுமா? நாங்கள் எங்கள் தாய்மை என்னும் ஸ்தானத்தை விட்டுக் கொடுக்க மாட்டோம். இவர்கள்
இங்கிருந்து கொண்டு செல்ல நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இவர்களை எங்களிடமே விட்டு விடுங்கள். நாங்கள் தான் இவர்களின் தாய்மார்கள். முன்பு மட்டுமல்ல, இப்போது மட்டுமல்ல, இனி எப்போதுமே நாங்கள் தான் இவர்களுக்கு அன்னையர்கள். குழந்தை மீது அன்பு செலுத்துவது ஒரு தாயின் கடமை. அந்த தாயின் கனவை நிறைவேற்றுவது சேயின் கடமை.